30 வயசில் 70 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க என்கிட்ட. ஒரு 15-20 டிபார்ட்மெண்ட் இருந்தது. இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்ட்லூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், தமிழ்நாடு சுகர் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி சால்ட் கார்பரேஷன், எலக்ட்ரானிக் கார்பரேஷன்னு வரிசையாக ஒரு 70 ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவ்வளோ விழாக்கா இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லேயே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் தான் முதல் கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள்லேயே நான் தான் ஏழையாக இருப்பேன். அதனால் நான் பணத்தை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதில் வந்து கவனம் செலுத்தியிருந்தால், அல்லது நல்ல வேலை ஜெயலலிதா அமைச்சராகவும் இல்லை, அதனால் ஜெயிலுக்கும் போகல, இந்த குற்றச்சாட்டுலேயும் வந்து கோர்ட்டுக்கு போக வரவும் இல்லை. அதனால் மக்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு திருநாவுக்கரசர் ஓரளவுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச பேராகவும், அவரா மோசமான ஆளுன்னு நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்களோ இல்லையா, அவ்வளோ மோசமான ஆளாச்சேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு அந்த நற்பெயரை எடுத்தது தான் நான் பெற்ற லாபமாக நன்மையாக கருதுகிறேன். அவ்வளோதான்.